திருமண தோஷங்கள் விலகுவது, பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது, வேலை மாற்றங்களில் மாற்றம் என்று சொன்னாலும் அந்த வேலை அமைப்புகள் பெறுவது, உயர்வான நோக்கத்தோடு நாம் இதுவரைக்கும் கம்மியாக இருந்ததெல்லாம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வது. விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனக்கரகரோகராம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா, செவ்வாய் பெயர்ச்சி பலாபலங்களை பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தாருங்க. 27/8/2024 முதல் 23/10/2024 வரை இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு இடம்பெயர் காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் ஐயா. இதுவரைக்கும் சங்கடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருமே இருந்தாங்க. அந்த சங்கடத்தை விட்டு குரு பகவானோடு இணைந்து இருந்து அந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன், அதாவது எல்லாருக்கும் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று சொன்னால் அது காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காற்று ராசியில் செவ்வாய் பகவான் இடம்பெயரக்கூடிய காலமாக இருக்குது. இதுவரைக்கும் இல்லாத இருந்த அமைப்பு, அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை இந்த செவ்வாய் பகவான் அமர போகிறார். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு செவ்வாய் பகவான் அருள் பாலிக்க போகிறார் என்பதை பார்ப்போம் வாருங்கள். இந்த 58 நாட்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, நம்மளுக்கு என்னென்ன கிடைக்க போகுதுன்னா, முதல் வார்த்தையே நல்லதை சொல்லணும் ஐயா. முதல் வார்த்தையே நல்லதை சொல்லணும். ஏன்னா அந்த திருமண தோஷத்தை நீக்கக்கூடிய காலமாக நம்மளுக்கு ரிஷபராசிக்கு 7ஆம் அதிபதி யாருப்பானா செவ்வாய் பகவான் தான். விடுபட்டவை என் வாழ்வில் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கையா, திருமண தோஷங்கள் எங்கெல்லாம் நீக்காதா அப்படின்னு கேட்டால், இந்த தோஷங்களை நீக்கிறதுக்காகவே நம்ம வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அவர் 12ஆம் அதிபதியும் கூட, நம்ம ராசிக்கு 12ஆம் அதிபதியும் கூட. அதனால தான் திருமண தோஷங்களையும் இல்லற உறவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரத்துக்கு தான் அவர் 2ஆம் இடத்துக்கே வரார். ஏன்னா அவர் சொந்த சாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சாரம் ஏறுவார். இந்த மிருகசீரசம் சாரம் ஏறும்பொழுதே அப்போவே உங்களுக்கு கொடுத்துருவார். அந்த குருமங்கல யோகத்திலே எல்லா விதமான என்னென்ன திருமண பந்தத்தை உறுதிப்படுத்திட்டு போயிடுவார். உங்கள் வாழ்வில் புதிய அது மங்களகாரகனே அவர் தான். மங்களம் என்றாலே செவ்வாய் பகவானை தான் குறிக்கும். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஏன் எடுத்தனா, இந்த நேரம் குரு பகவானை விட்டுட்டு விலகும் பொழுது, அதாவது பூவோட நார் சமந்து அதிலிருந்து வெளியே வரும்போது அந்த மறுமணங்களையும் நம்மளுக்கு மணக்குமா. அதிலிருந்து அந்த தோஷங்களை நீக்கிவிட்டு செவ்வாய் பகவான் குரு பகவானோட சேர்ந்து தோஷங்களை நீக்கிட்டு தனியாக வரும்பொழுது தான் அதுக்கான மதிப்பு கிடைக்கும். இப்போ நான் ஒருத்தர் படிச்சுட்டேன் ஐயா, நான் படித்து கல்வியிலேருந்து அதே படித்து ஸ்கூல்லே நாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒன்றும் கிடையாது. அதுலேருந்து வெளியே வந்து பெரிய ஃபீல்டு இருக்குல்ல, நம்ம யூஸ் பண்ணல. அதே மாதிரி பலாபலனை குரு பகவானோட சேர்ந்த செவ்வாய் பகவான் இப்போ இடம்பெயர்ந்த ஒரு செல்வாக்கு, அதாவது உயர்ந்த பலாபலத்தோடு இப்போ வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றக்கூடிய காலத்தில் இருக்கார். நீச்சகிதி என்பது அடுத்த கட்ட நடவடிக்கை. அதுக்கு முன்னையும் அவர் பலாபலம் பெற்றிருக்கார், திருப்பியும் உயிர் பெற்று வந்த கடன். இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலாபலங்கள் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்வில் இருந்து வந்த தடை அனைத்தும் விலகப்போகுது. வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, கடன் பிரச்சனை எதனா இருந்ததுன்னா திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாக இந்த காலத்தை வச்சிட்ருக்காரு. உங்களுக்கான பாவனை கண்டிப்பாக வேலை செய்யும். வேலையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிகாரங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாகும். இது வரைக்கும் சுறுசுறுப்பே இல்லை சாமி, மந்தமாக தான் நான் ஓட்டிகிட்ருக்கேன், ஒரு மரண பயம் என்கிட்ட இருந்துக்கினே இருக்குது சாமி அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இதுமேல் மாறிட்டு எதையும் வெற்றி கொள்ள முடியும், நம்மளால் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை முதல்ல வர்றது இந்த செவ்வாய் பகவான் தான். 2 என்பது உடல், எல்லாமே 2 என்பது மனைவி, 2 என்பது குழந்தை, 2 என்பது வரவு, 2ஆம் இடம் என்பதை எல்லாமே அதில் தான் கொடுத்துருக்கான். கடன், நோய், கடன், துன்பம் என்பது வரவு செலவு எல்லாத்தையும் இன்பத்தை முதல் கொண்டு இறைவன் நம்மளுக்கு தந்திருந்து 2ம் 12ம் எப்பொழுதுமே உண்டு. நம்ம வீட்டை இடித்தாலும் சரி, பக்கத்து வீட்டை இடித்தாலும் சரி, 2ம் ஒன்று தான். அப்போயே ஓப்பன் ஆகிடும் நம்மளுடைய பிரச்சனை. சப்போர்ட் இல்லாமல் போயிடுது இல்லை. அந்த மாதிரி காலம்தான் இந்த செவ்வாய் பகவான். நம்ம 12ஆம் அதிபதி அல்லவா, அவரே தான் 7ஆம் அதிபதியும் கூட. நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதியும் அவரே தான், 12ஆம் அதிபதியும் அவரே தான். அவர் 2ஆம் இடத்துக்கு இடம்பெயரும் பொழுது நல்ல நற்பலங்கள், இது வரைக்கும் நோய் நொடி ஏதேனும் இருந்தால் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு முதல் சொல்யூஷன் கிடைக்கும் ஐயா. அவர் நேரடியாக 8ஆம் இடத்தை பார்த்து அவருடைய சொல்யூஷன் மொத்தத்தையும் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுக்குதோ அதை மொத்தத்தையும் கலைந்தெடுக்க போகிறார். சிறப்பு பார்வை, நேரடி பார்வை, 8ஆம் பார்வையாக பார்க்கப்பட்டு 9ஆம் இடம் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் வழுகுதையா.
இது வரைக்கும் தடையாக இருந்து வந்த வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனை எதனா இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு விலகி வளர்ப்போம். 4ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே அங்கே சுக்கிர பகவான் வீட்டிருக்கார். அவர் ஒரு 24 நாட்கள் இருப்பார். அதுக்கப்புறம் அவரும் கிளம்பிடுவார். அந்த பாவகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது வரைக்கும் நம்மளுக்கு சரியான உழைப்பில்லை, லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னா அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் உழைச்சி முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது. ஏன்னா கேது பகவான் அங்கே ஏற்கனவே வீட்டிருப்பதால் அந்த பார்வைக்கான பலாபலங்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகுது. 58 நாட்கள் 27/8/2024 முதல் 23/10/2024 வரைக்கும் உங்களுக்கான பயிற்சி ரிஷபத்தில். அதாவது ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு இடம்பெயர்றார். வேற ஒன்றும் இல்லை சாமி, உங்கள் வாழ்க்கை தரும் உயரும். புதிய பிஸ்னஸோ வேலையோ நீங்கள் கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். உடல் உழைப்பு நன்றாக இருக்கும். உடல் அமைப்பில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். ஒரு சுறுசுறுப்பு, இது வரைக்கும் இல்லாத ஒரு சுறுசுறுப்பு நம்ம உடம்புல வந்துடும். நோய் நொடியெல்லாம் நம்மளை கண்டு அஞ்சக்கூடிய காலமாகும். எதை கண்டும் நம்மளுக்கு அந்த தைரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். வீடு கீடு கட்டியிருந்தீங்கன்னா அது சரியான முறையில் பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் வரப்போகுது சாமி. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. நிலபுலம் சேர்க்கை வாங்கக்கூடிய பாக்கியத்தை பெற நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி. செவ்வாய் தான் அவருக்கான உகந்த காரகன், நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காரகன், இரத்த காரகன், மனோகாரகன், எல்லாமே அவரை தான் குறிக்குது. இந்த காவலாளி என்று சொல்கிறோம் இல்லை, அவர் மொத்தமே அவர் தான். இதுவரைக்கும் துன்பத்தில் நாம் வாழ்ந்திருந்தால் அந்த துன்பத்துக்கான விடுதலை, இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் இழந்திருந்தோன்னா அந்த தன்னம்பிக்கைலாம் இனிமேல் மாறிடும். நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு நாம் வாழ தான் போகிறோம். நல்ல அந்த ரிஷபராசிக்கு இது ஏற்புடைய காலமாக இருக்க போகிறது. ஏன்னா அது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் செவ்வாய் பகவான் இடம்பெயரக்கூடிய காலம். மிதுனத்துக்கு பெரிய முன்னேற்றத்தை ரிஷபராசிகாரங்க அனுபவித்து பெரிய முன்னேற்றத்தை காண தான் போகிறாங்க. வேலை அமைப்பு நன்றாக உள்ளது. இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகப் போதையா. ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு எதனா நாம் பஜார்பட்டுன்னா அந்த கோர்ட்டு கேஸ்லாம் மொத்தமே விடுபட்டு வெளியே செல்ல போகுது. பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்றே சொல்லலாம். ஒரே வார்த்தை, பிரச்சனை கிடையாதுங்க. கம்பெனிக்கு நம்ம ஒர்க் பண்ணி ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா கண்டிப்பாக உயர்வான இடத்துக்கு நம்மளை எடுத்து சொல்லுவாங்க. வேலை அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது. புதிய புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட தான் போகிறீங்க ஐயா. நல்லா இருக்குது. ஒரு தைரியம், வீரியம், செல்வங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பயிற்சி ரிஷபராசிக்கு ஏற்றம் தரக்கூடிய காலமாக அமைத்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார். நல்ல அமைப்பினை பெறும் ஐயா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தவறான விஷயங்கள் காணப்படலை. பரவாயில்லை. சற்று வேகத்துடன் இந்த பேச்சில் மட்டும் தடுமாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும். வேகமாக பேசுவோம், அதனால் சின்ன சின்ன துன்பத்தை நாம் அனுபவிப்போம். அது மட்டும்தானே கண்டி, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. உங்கள் வாழ்வில் இனிமேல் நல்லதே நடக்கப் போகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் இது வரைக்கும் நல்லதே நடக்கலைன்னா இனிமேல் நல்லது நடக்கிறதுக்கான காலம் உருவாகிவிட்டது. செவ்வாயால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற தான் போகிறீங்க. அமைப்பெல்லாம் நன்றாக உள்ளது. காவல் சார்ந்த ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் உங்களுக்கு ரிஷபராசிகாரங்க இனிமேல் வங்கி சார்ந்த விஷயத்தையோ ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம். பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த டீச்சர்ஸுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அமைப்பினை தரும். ஒரு தைரியத்தை கொடுக்க போகுது, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்க போகுது. நானும் உழைத்து முன்னுக்கு வருவேன் என்று சொல்லக்கூடிய, அதாவது படிச்சுட்டு ரொம்ப நாளாக இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சியில் அவங்களே தானாக தேர்ந்தெடுப்பாங்க. நாம் இந்த வேலை செய்தால் என்ன அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கைலாம் இந்த காலத்தில் மட்டும்தான் வரும். அந்த தைரியம், வீரியமெல்லாம் சொல்கிறோமில்ல, இந்த காவல் வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல உன்னதமான அமைப்பாக இருக்க போதையா. கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இராணுவமாகட்டும் எதுவாகட்டும் நம்ம எல்லா இடத்துலையும் ரிஷபராசிக்காரங்க வேலை செஞ்சாங்கன்னா அதில் ஒரு பெரிய அமைப்பினை பெற்றுத்தரும். உங்களுடைய தைரியமும் வீரியமும் மற்றவர்களால் போற்றக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி குலதெய்வ அருளையும் நாம் எப்போவுமே நினச்சிட்டு இருக்கணும். அந்த சுவாமியை நினைக்க தான் நம்ம குலம் வளரும். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.